அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டுல இருக்கிற பிரச்சனை ஒவ்வொன்றா சரியாயிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. எழில் என்னதான் வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடி நடந்துக்கிட்டாலும் அவன் மனசுக்குள்ள பல வேதனைகள் இருக்கு. அதை வெளிக்காட்டாம இருக்கான் அப்படிங்கிறத நம்ம பாக்கியா ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம எழில் இதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே வருத்தப்படக்கூடாது. இதுக்கு முன்னாடி நீயும் அமிர்தாவும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கணும். அவனால பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே நம்ம எழில் என்ன பண்ணுறாரு, அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, அதை பற்றி நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை, நான் எப்பவும் போல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. போனதும் நம்ம அமிர்தா கிட்ட ஒரு பக்கம், அமிர்தா நீ இன்னைக்கு போலீஸ் முன்னாடி சரியான பதில் சொன்னேன், இதுக்கப்புறம் அந்த கணேஷ் நம்மளை வந்து தொந்தரவே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அமிர்தா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க எழில், என்னால் தான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, இந்த வீட்டோட நிம்மதி கெட்டு போகிறதுக்கு நானே ஒரு பெரிய காரணம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமிர்தா அவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குற விதமாக நம்ம எழில் கிட்ட சார்பாக கேட்குறாங்க. உடனே நம்ம எழில் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத அமிர்தா, நீயும் நிலா பாப்பாவும் எப்பவும் ஒன்றா தான் இருப்போம், நம்ம எல்லாரும் சேர்ந்து இதே குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜெனிக்கு நம்ம சாரின்னு சொல்லிட்டு ஒரு பொக்கே கொடுத்தோம், ஜெனி பார்த்துருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரிப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்காரு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னைக்கே கோர்ட்டில் தண்ணி கொடுத்தோம், நம்ம கொடுத்த தண்ணியை ஜெனி எடுத்து குடிச்சிட்டா, ஜெனிக்கு நம்ம மேலே என்ன சாஃப்ட் கார்னர் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி தான் நம்ம செலின் வந்து பொக்கே கொண்டு போய் வச்சாரு. ஆனால் அதை ஜெனிக்கு தெரிய விடாத அளவுக்கு நம்ம ஜோசப் எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. செலினோட பொறுமை வீணாகாத விதமாக கண்டிப்பாக நம்ம ஜெனி வந்து கூடி சீக்கிரம் குழந்தை எடுத்துட்டு நம்ம செலினோட வீட்டுக்கு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெனியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா எழில் அமிர்தாவோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, அதை ஓரளவுக்கு நம்ம சரி பண்ண விதமாக எல்லா வேலையும் பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் செலினோட வாழ்க்கை கேள்விக்குறியாக தானே இருக்குது. ஜெனிக்கு கண்டிப்பாக நம்ம டைவர்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவங்க எல்லாரும் வீட்டு பிரச்சனையை பற்றி யோசிக்கிற அந்த டைமில் நம்ம கணேஷ் என்ன பிளான் போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் அமிர்தாவை நம்ம கூட கூட்டிகிட்டு வந்துடணும், அதுக்கு தடையாக இருக்கிறது அவங்களோட குடும்பம், அவங்க குடும்பத்தை எதையாச்சும் ஒன்று பண்ணி சமாளித்தா கூட அந்த எழில் எவ்வளோ திமிர் இருந்தால் நம்ம முன்னாடியே, ஏன் நான் உயிரோடு இருக்கிற வரையும் அமிர்தாவுக்கும் நிலா பாப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் வராதுனால வரவும் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போகிறான். நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி அமிர்தாவை கன்வீனியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சத்தம் போடுறாங்க, அம்மா அமிர்தா ஏமா அப்படி சொன்னால், அமிர்தா என் கூட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனேன், கடைசியில் அவள் போய் அந்த எழில் பின்னாடி நின்றுட்டாமா, நான் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டா, எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு அமிர்தா தாம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம கணேஷ். கூடி சீக்கிரம் கணேஷ் எழில் அமிர்தாவோட ஒற்றுமையை பற்றி புரிஞ்சுக்கிட்டு விலகிட்டாருன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.